ஒன்றுன்னு சொல்லுவாங்க. 1000 எழுத்து ஒன்று அப்படின்னா முருகபெருமான் கையில் வைத்திருக்கக்கூடிய வேலாயுதம் ஒன்று. ஆக மொத்தம் கூட்டி பார்க்கும் பொழுது 247 தமிழ் எழுத்துக்கு சொந்தக்காரி யாருன்னா எம்பெருமான் முருகபெருமான். அதனால்தான் முருகபெருமானை தமிழ் கடவுள்னு சொல்றாங்க. ஏத்துக்கிறீங்களா சாமி? இப்ப நான் கேட்ட கேள்விக்கு இது பதில். ஆமாங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த அளவுக்கு இல்லை, நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேக்குறேன். அதுக்கு தான் வரேன். உன்னை பொறுத்த வரைக்கும் சரி. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விவரத்தை நான் மறுத்தே ஆக வேண்டும். மறுக்கலாமா? என்ன வேணாலும் பேசுங்க, நான் பேசுறேன். இது நியாயமான பேச்சு. என்னுடைய கருத்து என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவழி பதில் சொல்ல அப்படின்னா அப்ப எனக்கு மன மகிழ்ச்சி. சரிங்க. முருகப்பெருமானுக்கும் தமிழ் எழுத்துக்களுக்கும் சம்மதம் உண்டு. இப்ப ஆரம்பத்தில் நான் ஒரு கணக்கு சொன்னேன். அதாவது தமிழுக்காக ஒரு முருகன் இறங்கி வந்தாரு, அதனால அவர் சொல்றாங்க தமிழ் கடவுள். ஆனா நீ தமிழ் எழுத்துக்களுக்கும் முருகப்பெருமானுக்குமே சம்பந்தம் உண்டு அப்படின்னு அற்புதமா சொன்ன. முருகப்பெருமானுக்கு கரங்கள் எத்தனைன்னு சொன்ன? 12ங்க. எப்படியும் 12